ஆண்டவர் இயேசுவின் சிறுமந்தையே எங்கள் ஆற்காட்டுத்தரன் திருச்சபையே. ஆண்டவர் இயேசுவின் சிறுமந்தையே எங்கள் ஆற்காட்டுத்தரன் திருச்சபையே. பயந்திடாதே நீ கலங்கிட. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான இறை மக்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். விசேஷமாய் இந்த லெந்து காலங்களிலே, உபவாச காலங்களிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவேளை இந்த லெந்து காலங்களிலே இந்த தியானத்தை நடத்தும்படியாக வாய்ப்பினை கொடுத்த திருச்சபையினுடைய பேராயர் ஐயா அவர்களுக்கும், தொடர்பியல் துறை இயக்குனர் ரெவரன் அகிலன் அவர்களுக்கும், திருச்சபை நிர்வாகிகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒருவேளை நாம் உபவாச காலங்களுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறோம். இந்த நாட்களை உபவாச காலங்கள், லெந்து காலங்கள், நோன்பு காலங்கள், வசந்த காலங்கள், இலையுதிர் காலங்கள் என்று பலவிதமான அடைமொழியை கொடுத்து இந்த காலங்களுக்குள்ளாக நாம் பிரவேசித்திருக்கிறோம். ஒருவேளை எந்த பெயரை நாம் பயன்படுத்தினாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் அந்த நாட்களை நாம் எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறோம், அந்த நாட்களை நாம் எப்படி இறைவனோடு சேர்ந்து இணைந்து அந்த நாட்களிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ச்சியை நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம் என்பதுதான் முக்கியமான ஒரு கேள்வியாக இந்த நேரத்திலே இருக்கிறது. ஒருவேளை உபவாச காலங்கள் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியை முதலாவது நாம் எழுப்ப கடமைப்பட்டிருக்கிறோம். வாட் இஸ் லென்டன் சீசன் என்ற ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகின்றேன். லெந்து காலம் என்று சொன்னால் வசந்த காலம் என்று பொருள். ஆங்கிலத்திலே ஸ்பிரிங் சீசன் என்று சொல்லுவார்கள். ஆங்கிலத்தினுடைய மூல மொழிபெயர்ப்பிலே வசந்தம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள். ஒருவேளை இந்த வசந்த காலம், இலை உதிராதிருக்கிற காலம் என்று சொல்லி இந்த காலங்களை நாம் அழைக்கிறோம். வாழ்க்கையில் புதுமை வரும் நேரம், நல்ல வசந்தமாய் விளங்கும் லெந்து காலம் என்று சொல்லி ஒரு பக்தன் அழகாக பாடுகின்றார். ஆகையினாலே இந்த உபவாச காலங்கள், நோன்பு காலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதமாக கடவுளாலே நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் காலங்கள் என்று நாம் சொல்லுகின்றோம். இந்த காலகட்டங்களிலே தனிப்பட்ட முறையிலே பல்வேறு காரியங்களை நாம் வெறுத்து ஒதுக்குதல், குறிப்பாக பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த 40 நாட்களுக்கு நாங்கள் பூ வைக்க மாட்டோம் என்று சொல்லி எடுக்கின்ற முடிவுகள், பலருடைய இல்லங்களிலே மாமிச உணவு நாங்கள் இந்த 40 நாட்கள் சாப்பிட மாட்டோம் என்று சொல்லி எடுக்கின்ற முடிவுகள், பலவிதமான சுய வெறுப்புகளை இந்த 40 நாட்களிலே நாம் மேற்கொள்ளுகின்றோம். ஆனால் நாம் மேற்கொள்ளுகின்ற இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு என்ன பயனை தருகிறது? இதன் மூலமாக நாம் கடவுளோடு ஒன்றிணைய முடியுமா? இதைத்தான் கடவுள் விரும்புகின்றாரா என்பதை ஒருவேளை நாம் இந்த உபவாச காலங்களிலே அதிகமாய் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்ட மக்களாயிருக்கிறோம். மேலை நாட்டு கிறிஸ்தவர்களானாலும் சரி, கீழ்நாட்டு கிறிஸ்தவர்களானாலும் சரி, இந்த உபவாச காலங்களிலே தாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கினை நினைவு கூறுவார்கள். கிறிஸ்தவர்களாக மாற விரும்புகின்ற மக்களை அதற்காக ஆயத்தப்படுகின்ற பணியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பெரும் பாவங்களை புரிந்து சபை நின்று விலக்கி வைக்கப்பட்ட மக்களை இந்த காலகட்டத்திலே மீண்டுமாக திருச்சபையினுடைய ஐக்கியத்திற்குள்ளாக
ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு செயலிலே ஈடுபடுவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகையினாலே இந்த காலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளோடு ஒன்றிணைந்து வாழ்வதற்கு, இறைவனுடைய அருளை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்வதற்கு, அவருடைய பாடு மரணங்களை குறித்து அதிகமாய் நாம் சிந்திப்பதற்கு கடவுளாலே கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான கிருபையின் காலங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், கடவுளாகிய கர்த்தருடைய வேலை என்ன என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கவும், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படியாக ஒருவேளை இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசுநாதருடைய பணியை முழுமையாக செய்வதற்கு, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதற்கு நாம் கடன்பட்ட மக்களாக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இந்த சிறியருக்கு யாருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதையே நீங்கள் எனக்கு செய்தீர்கள் என்று கடவுள் சொல்லுகின்ற காரணத்தினாலே நாம் இந்த உபவாச நாட்களிலே அதிகமாக ஏழை எளிய மக்களை நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்ட மக்களாக இருக்கிறோம். ஒருவேளை நாம் உபவாசம் இருப்பதனாலே என்ன பயன்? நாம் யாருக்காக உபவாசம் இருக்கிறோம், எதற்காக உபவாசம் இருக்கிறோம் என்று தெரியாமலேயே தங்களை பட்டினி போட்டி கொண்டு ஒருவேளை வாழ்கின்ற மக்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே இந்த உபவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அர்த்தமுள்ள ஒரு உபவாசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். உபவாசம் என்று சொல்லுகின்ற பொழுது 2 காரியங்களை மையமாக வைத்து நாம் அதை பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக, fasting is a deliberate attempt to draw the attention of God to the person who fasted என்று சொல்லி ஒரு பக்தன் சொல்லுகின்றார். இரண்டாவதாக, fasting is a guarantee of the sincerity of words and prayers என்று சொல்லி இன்னொரு பக்தன் சொல்லுகின்றார். ஆகையினாலே பல்வேறு அடைமொழிகளிலே, பல்வேறு விதமான அர்த்தங்களினுடைய அடிப்படையிலே இந்த உபவாச காலங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த உபவாச காலங்களை நாம் மேற்கொள்ளுகின்றோம். ஆகையினாலே இந்த உபவாச காலங்கள் இறைவனோடு நாம் ஒன்றிணைந்து பல்வேறு விதமான நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு முக்கியமான காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நாம் கடவுளுக்கு அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையான உபவாசம் என்றால் எது? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கிறோம். அப்படியாய் கர்த்தர் விரும்பாத உபவாசம் எது? ஏசாயா 58ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கிறோம். ஆகையினாலே இந்த உபவாச காலங்களை, உபவாசத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு திருச்சபையாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உபவாசம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே எப்பொழுதெல்லாம் ஏறெடுக்கப்பட்டது என்று உரிய சிறிய சிந்தனைக்குள்ளாக நான் உங்களை அழைத்துக் கொள்ள விரும்புகின்றேன். உபவாச காலங்களிலே, உபத்திரவ காலங்களிலே உபவாசம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மோசம் நேரிடுகின்ற காலங்களிலே உபவாசம். நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். செம்மையான வழியிலே கடவுளை தேடுகையில் உபவாசம். மரித்தவர்களுக்காக துக்கம் கொண்டாடும் உபவாசம். தேவ ஊழியரை நியமிக்கும் சமயங்களில் உபவாசம் என்று சொல்லி பல்வேறு தருணங்களிலே இந்த உபவாசம் ஏறெடுக்கப்பட்டதை பழைய ஏற்பாட்டு பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் இன்றைக்கு இந்த உபவாசத்தை எதை மையமாக வைத்து ஏறெடுக்கிறோம் என்பதை திருச்சபையாக இந்த உபவாச காலங்களிலே நாம் அதிகமாய் சிந்தித்து பார்ப்பதற்கு, சீர்தூக்கி பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். உண்மையான உபவாசம் எது? உண்ணாமல் இருப்பதா அது என்று சொல்லி ஒரு பக்தன் பாடுகின்றார். ஆகையினாலே ஒருவேளை நாம் உண்ணாமல் இருக்கிறது மாத்திரம் உண்மையான உபவாசம் அல்ல.
உபவாச காலங்களிலே நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செம்மையாய் செய்து இந்த 40 நாட்கள் லெந்து காலங்களை, உபவாச காலங்களை அர்த்தமுள்ள காலங்களாக அனுசரிப்பதற்கு கடவுள் தாமே நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் மிகுந்த கிருபையும் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். விசேஷமாய் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கொடுக்கிற இந்த உபவாச காலங்களுக்காக நன்றி படைக்கிறோம். இந்த உபவாச காலங்களிலே உண்மையான உபவாசத்தை நாங்கள் ஏறெடுக்கவும், இந்த உபவாசம் எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கவும் ஆண்டவர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த உபவாச காலங்களிலே ஏழை எளிய மக்களை நாங்கள் அதிகமாய் நினைத்து பார்த்து அந்த மக்களுக்கு உதவி செய்யவும், திருச்சபையிலே ஆண்டவரே இருக்கின்ற ஏழை எளிய மக்களை நாங்கள் அதிகமாய் நினைத்து பார்க்கவும் ஆண்டவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாட்களை ஆசீர்வாதமாய் கழிப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த 40 நாட்கள் உம்மோடு நாங்கள் இணைந்து பயணிக்க ஆண்டவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த வசந்த காலத்திலே நேரிடுகிறதை போல பழுத்த பாரமான இலைகளை எல்லாம் எங்களுடைய இடத்திலே இருந்து நாங்கள் உதிர்த்து விட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே புதிய துளிர் விடுகின்ற மக்களாய் இருக்க ஆண்டவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த உபவாச காலங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நம்முடைய பிதாவாகிய கடவுளின் அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்யோன்ய ஐக்கியம், பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நீங்காதவரும் நம் அனைவரோடும் விசேஷமாய் இந்த உபவாச காலங்களோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமீன். ஆமீன்.